இன்றைய ஊழியக்காரர்களின் உபதேசமும் அப்போஸ்தலரின் உபதேசமும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாக வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்தையில தெரிவித்துக் கொள்கிறேன். தாவீது மரித்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். எப்படியெனில் எரேமியா 33:15 அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார் என்றும், எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார் என்றும் சொல்லியிருந்தார். மேலும் எசேக்கியேல் 34 23-27 வசனங்களில் இஸ்ரவேலரை மேய்க்கும்படி என் தாசனாய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் இஸ்ரவேலின் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன், இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், என் தாசனாய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார், என் தாசனாய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார், என் தாசனாய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் இப்படி கிறிஸ்துவை தாவீதாக, மேய்ப்பனாக, அதிபதியாக, ராஜாவாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். மேலே சொல்லப்பட்ட வேத வசனங்களையும் இன்னும் அநேக தீர்க்கதரிசன வசனங்களையும் முன்வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மேசியா என்ற கிறிஸ்து வருவார் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் மேசியாவாய கிறிஸ்துவும் இயேசுவாக மரியாளிடத்தில் பிறந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆனால் அவர்களோ தங்கள் அறியாமையினாலே அவரை பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை 3ஆம் நாளில் எழுப்பி தம்முடைய வலது பாரத்தில் உட்காரும்படி செய்தார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் என்ன போதித்து கிறிஸ்துவின் மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்பினர் என்று தெரியப்படுத்துவதே இந்த பாடத்தின் நோக்கமாகும். ஏனென்றால் இக்கால கிறிஸ்தவ ஊழியர்களில் ஒரு சாரார் ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தேவன் என்றும், இன்னொரு சாரார் அவர் திருத்துவ தேவன் என்றும், அதாவது 3இல் 1 தேவன் என்றும் மற்றும் தேவத்துவத்தில் 2ஆம் நபர் என்றும் சொல்லுகிறார்கள். மேலும் அவரிடம் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தருவார் என்றும், உங்கள் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்கள் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்து உங்கள் வியாபாரத்தை பெருகச் செய்து உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுத்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆபிரகாமைப் போல செல்வ செழிப்பையும் உங்களுக்கு தருவார் என்று தினந்தோறும் போதிக்கின்றனர். மேலும் எந்த அளவுக்கு நீங்கள் தசம பாகமும் காணிக்கைகளும் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாத்திய கருவிகள் வாசித்து ஆடி பாடி ஜெபம் செய்து போதிக்கின்றனர். இதை சொல்லவே ஊழியம் செய்கின்றனர், கூட்டங்களை நடத்துகின்றனர். இதை சொல்லவே ஊழியங்கள் செய்கின்றனர், கூட்டங்களை நடத்துகின்றனர். சபையின் சரித்திரத்தையும் அதன் வளர்ச்சியையும் சொல்ல வந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அப்போஸ்தலரின் ஊழியங்களும் அவர்களின் கிறிஸ்துவை பற்றிய மற்றும் ரட்சிப்பு பற்றிய பிரசங்கங்களும் அவர்கள் சபைகளை ஏற்படுத்தினதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவராய் இயேசுவை கிறிஸ்து என்ன சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தினார்கள் என்று ஆராயுமானால் இக்கால ஊழியர்களின் உபதேசம் சரியானதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 14:23 அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் என்றும், அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் என்றும், அப்போஸ்தலர் 20:32 அவர்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் அவளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும், தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை இயேசுவின் உபதேசத்தை நேரடியாக கேட்டு
பரிசுத்த ஆவியை பெற்ற அப்போஸ்தலரை பின்பற்றி இன்றைய ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்களா இல்லையா என்பதை அறிவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்ன போதித்து கிறிஸ்துவின் மார்க்கத்தையும் சபையையும் உலகம் முழுவதும் ஸ்தாபித்தார்கள் என்று அறிவோம். 1. கிறிஸ்துவை பற்றிய பேதுருவின் முதல் பிரசங்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களில் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் பெற்று பேசத் தொடங்கிய அப்போஸ்தலன் பேதுரு, சகோதரரே, நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளையும் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது என்றும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வசனங்களில் தாவீது தீர்க்கதரிசியாயிருந்து கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றார். இதை அவர் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்றும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு. இப்படித்தான் நாமும் அவர்கள் உபதேசித்து போல உபதேசித்து சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். இதில் எங்கே அவர்கள் இயேசுவே மெய்யான தேவன், அவர் 3இல் 1ஆன தேவன், அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார் என்றும் உங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்க என்றும் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எனவே இப்படி போதிக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பொய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று அறிகிறோம். 2. பேதுருவின் சாட்சி. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தன் தாயின் வயிற்றிருந்தது முதல் சப்பானியாய் பிறந்த ஒருவனை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே சுகமாக்கின பேதுரு யூதர்களை நோக்கி, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாக நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களுக்கு அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றான். மேலும் அப்போஸ்தலர் 4:12 அவர் ராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த வசனங்களே ஜீவ வசனங்கள் என்றும் அப்போஸ்தலர் 5:20 நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றும் தேவதூதனால் கட்டளை பெற்றார்கள். அவர்களும் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்றும் திரும்ப போதித்தார்கள். இந்த வசனங்களை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இங்கே
இங்கு எங்கே அவர்கள் இயேசுவே மெய்யான தேவன், அவர் மூன்றில் ஒன்றான தேவன், அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், உங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 3. புறஜாதியார் ரட்சிக்கப்படுதல். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்தாவினால் கொர்நேலியுவும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்ல கட்டளை பெற்ற போது அப்போஸ்தலர் 10:38 முதல் 44 வசனங்களில் பேதுரு பேசத் தொடங்கி, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான் என்று, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த வசனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். இதுதான் புறஜாதியாருக்கு அறிவிக்கப்பட்ட முதல் சுவிசேஷம். அவர்களும் அதை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். இதில் எங்கே இயேசுவே மெய்யான தேவன் என்றும் அவர் மூன்றில் ஒன்றான தேவன், அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், உங்கள் எல்லா விதமான பிரச்சனை தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கள் என்று எங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி போதிக்கிறவர்கள் வஞ்சகர்கள் என்றும் வேதத்தை அறியாதவர்கள் என்றும் அறிகிறோம். 4. அப்போஸ்தலனாகிய பவுலின் சாட்சியும் பிரசங்கமும். கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட சவுல் என்று சொல்லப்பட்ட பவுலுக்கு ஆண்டவரை இயேசு தரிசனமாகி அவன் தன் பாவங்கள் போக்க ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அப்போஸ்தலர் 9:20-22 வசனங்களில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்றும் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்றும் சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இயேசுவே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18:5 பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்து ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்றும் அப்போஸ்தலர் 18:28 அப்பொல்லோ என்பவன் யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்துவே இந்த இயேசு என்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் போதித்தார்கள். ஒருவனை கிறிஸ்துவுக்கும் வழிநடத்த இன்றைய ஊழியக்காரர் போல் அவர்கள் பொய் சொல்லி பிரசங்கிக்கவில்லையே. பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டபடி இவர்கள் இன்றைய ஊழியக்காரர்கள் தங்கள் சுய மேன்மைக்காக பொய்யாய் கிறிஸ்துவை உபதேசிக்கிறார்கள் என்று அறிகிறோம். 5. ஆண்டவரை இயேசு பவுலுக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டவராகிய இயேசு பவுலுக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டவராகிய இயேசு பவுலுக்கு தரிசனமாகி அப்போஸ்தலர் 27:18 முதல் 23 வசனங்களில் அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அவர்கள் இருளை விட்டு ஒளிநிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவளிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். எனவே பவுலும் முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியிடத்திலும் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரிகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன் என்றும் தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இதில் எங்கேயும் பவுல் இயேசுவே மெய்யான தேவன் என்றும் அவர் மூன்றில் ஒன்றான தேவன் என்றும் அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், அதனால் உங்கள் எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கிக்க வேண்டும் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. 6.
அந்தியோகியாவில் சொல்லப்பட்ட சுவிசேஷம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து அவரை நோக்கி, இஸ்ரவேலரே, தாவீதின் சந்ததியில் தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப்பினார். இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை தேவன் எழுப்பினார். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே குடியிருந்தவர்களும் அவர் அதிகாரிகளும் மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் அவர் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களுக்கு சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றும் பிரசங்கித்தான். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இதில் எங்கேயும் இயேசுவே மெய்யான தேவன் என்றும் அவர் மூன்றில் ஒன்றான தேவன் என்றும் அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், உங்கள் எல்லா விதமான பிரச்சனை தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை என்பதை மனதில் வையுங்கள். 7. லிஸ்திராவிலே சொல்லப்பட்ட உபதேசம். மேலும் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களில் லிஸ்திராவிலே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவனை பவுல் நோக்கி, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் பவுலை கடவுள் என்று எண்ணி பலியிட மனதாயிருந்த போது பவுல் அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றான். சென்ற காலங்களில் தேவன் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளில் நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்த மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று பிதாவாகிய தேவனை குறித்து தானே பிரசங்கித்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8. பிலிப்பின் சிறை அதிகாரியிடம் சொல்லப்பட்ட சுவிசேஷம். மேலும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் குறிசொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து அந்த ஆவியை துரத்தினதினாலே பவுலையும் சீலாவையும் பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையிலே போட்டார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு சிறைச்சாலைக்காரன் கட்டுண்டர்கள் ஓடி போனாலின் எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு பவுல் அப்போஸ்தலர் 16, 31 முதல் 33 வசனங்களில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
மேலும் அப்போஸ்தலர் 17:1-3 உள்ள தெசலோனிக்க பட்டணத்து ஜெபாலயத்திலே 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவருடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தொருந்து எழுந்திருக்க வேண்டியதென்றும் கிறிஸ்து பாடுபடவும் மரித்தொருந்து எழுந்திருக்க வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எங்கே இயேசுவே மெய்யான தேவன், அவர் 3 தேவன், அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் பிரச்சனைகளையும் போக்கி உங்களுக்கு வியாதி சுகத்தை தந்து உங்கள் எல்லா விதமான பிரச்சனை தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று பிரசங்கித்தான் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 9. மார்ச் மேலில் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். அப்போஸ்தலர் 17:22-31 பவுல் அத்தேனே பட்டணத்தில் உள்ள மார்ஸ் மேடின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்க தேவனையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றை உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தினாலும் உருவாக்கின நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். விக்கிரக ஆராதனை செய்கிற மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட இதில் எங்கே இயேசுவே மெய்யான தேவன், அவர் 3 தேவன், அவரிடம் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்குவார், உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், உங்கள் எல்லா விதமான பிரச்சனை தீர்ப்பார், அதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 10. எபேசுவின் மூப்பருக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்போஸ்தலர் 20:19-33 மிலேத்திலிருந்து பவுல் எபேசுவின் மூப்பரை வரவழைத்து அவர்களிடம் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ள சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை.
இல்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்து இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதே பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையில் நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இதில் எங்கே இயேசுவே மெய்யான தேவன், அவர் மூன்றில் ஒன்றான தேவன், அவருடன் ஜெபித்தால் அவர் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், உங்கள் எல்லா பிரச்சனை தீர்ப்பார், அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எனவே இப்படி போதிக்கிறவர்கள் ஜனங்களின் மாம்ச இச்சைகளையும் உலக இச்சைகளையும் தூண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர் கிறிஸ்துவின் சபைகளை ஸ்தாபிக்காமலும் ஜனங்கள் சத்தியத்தை பகுத்து அறிய விடாமலும் தடுத்து அவர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படிக்கு மாறுபாடாமலை போதிக்கிறவர்களாயும் பொய் சொல்கிறவர்களாயும் வஞ்சிக்கிறவர்களாயும் கேட்டுக்கு வழி நடத்துகிறவர்களாயும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவளை விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.